இந்த மார்க்கெட்டிங் பகுதியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல நாங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்கட கடைகளை முழு போர்டு அடிப்பாங்க. கம்பெனிக்காரன் வந்து ஒரு போர்டை தருவான். அதுல லேடிஸ் போட்டோ இருக்கும். அவங்க மேக்கப் பண்ணி அலங்காரமா உடுத்திருப்பாங்க. அதுல பெனரை கூட அடி எழுதுவாங்க. எங்கட கடவுளுக்கு அது அனுமதி கேளாது. கம்பெனிக்காரன் பேசுங்க, எங்களுக்கு வேறொரு போட்டோவை போட்டு கொண்டு வந்தா பொம்பளை போட்டோ வாங்க பேசலாம். நிறைய பேர் மாசாலா பேசி செய்யறவங்க இருக்கிறாங்க, இல்லன்னு இல்ல. அதே மாதிரி சகோதரர்களே, இப்படி நிறைய அந்த ப்ரொமோஷன் காலங்கள். இப்ப நாங்க ஒரு கம்பெனி வைக்கிறோம், ஒரு போன் கடை நடத்துறோம். சாம்சங் ஆல வந்து சொல்லுவான், இன்னைக்கு எங்கட ப்ரொமோஷன் டே. அவன் முன்னுக்கு 2 பஃபலோ கொண்டு வச்சு பாட்டை போட்டு கூட எங்கட கடையை வச்சு ப்ரொமோட் வானம். இது நினைச்சா நிப்பாட்டு மியூசிக் தேவையில்லை, பெண்களை கொண்டு வந்து வைப்பான், அதுவும் தேவையில்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி சகோதரர்களே, இன்னொரு விஷயத்துல நாங்க தெளிவாக இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? இந்த கடைகள்ல சேல்ஸ்மேனாகவோ அல்லது எங்கட பயராக இருக்கட்டும், எங்கட கஸ்டமராக இருக்கட்டும், பெண்கள் லேடிஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் எப்படி நடந்து கொள்ளும். உதாரணமா எனக்கு ஒரு பயர் ஒன்று இருக்குது. அந்த பயர் வந்து லேடின்னு பெண்களோட வியாபாரம் பண்ணலாம். அவகிட்ட ஒரு பொருள் ஒன்று இருக்குது, நாங்க காசு கொடுத்து வாங்கலாம். அவருக்கு வந்து எங்கள்கிட்ட வாங்கிட்டு போகலாம். பெண்களோட பிசினஸ் பண்றதுல எந்த தடையும் இல்லை. ஆனா பெண்களோட நடந்து கொள்ற முறையில தடை பல விஷயங்கள் இருக்கு. எனக்கு பேசுறதுல ஒரு பயம் ஒன்று இருக்குது. முஸ்லிமுக்கு ரூல்ஸ் இருக்குது. லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா மஅதி மஹ்ரமின். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு மஹரம் இல்லாத யாரும் இல்லாத டைம்ல தனித்திருப்பது கூடாது. ரசூலுல்லாஹ் வேண்டாம். புகாரில முஸ்லிம்ல ஹதீஸ் வருது. எனக்கு பேசுறதா இருக்கக்கூடிய ஒரு பயரை நான் ஹோட்டலுக்கு போய் தனியா கூட்டுவார். பைக்ல பின்னுக்கால உட்கார வச்சு கூட்டிட்டு வந்து தெளிவான ஹராம். இது மார்க்கத்தில் கூடாது. நீங்க சொல்ற மாதிரி அலங்கோலமா கூட்டி வரதானே கூடாது. நான் ஒரு நீட்டமான ஹிஜாப் தச்சு வச்சு அவக்கு நான் போட்டு பைக்ல ஹிஜாபை போட்டு கூட்டு வந்தால் என்ன, ஹிஜாபை கலட்டிட்டு கூட்டு வந்தால் அவ பொம்பளை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3ஆவதாக ஷைத்தான் வருகிறான்.